கமர்ஷியல் பேங்க் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எப்படியெல்லாம் ப்ளே பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது வந்து அதோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டிங் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் லோன். அக்செப்டிங் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, டெபாசிட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமாண்ட் டெபாசிட், அப்புறமா டைம் டெபாசிட். இந்த டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா என்னென்னா, எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த காசை வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுறோம். ஸோ அதுதான் நம்ம டிமாண்ட் டெபாசிட் அப்படின்ற அந்த பேரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ டிமாண்ட் டெபாசிட்னா எப்போ நமக்கு காசு தேவைப்படுதோ அப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த டிமாண்ட் டெபாசிட்டை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறமா கரண்ட் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து நார்மலாக இது வந்து ஒரு இண்டிவிஜுவலும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணணும். பட் சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நம்ம இன்ஆக்டிவாக வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடும். அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் இல்லைனா பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான். இது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து முழுக்க எதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்த அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா, ஃபுல்லாக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கொண்டு வந்த ஒரு அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேங்க் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுது. ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா, நத்திங் பட் ஜஸ்ட் இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் 2000 ரூபாய் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மீதி 1000 ரூபாய் வந்து பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது பேர் தான் நம்ம ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் லிமிட் வந்து கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், இவ்வளோ தான் நம்மளால் வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண முடியும், இவ்வளோ தான் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும், இவ்வளோ செக்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லிமிடேஷன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து முழுக்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் n நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து என்னென்னா டைம் டெபாசிட். டைம் டெபாசிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு சர்டைன் அமௌண்ட் மணியை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம். அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம எடுக்காமல் இருக்கும். ஸோ அதை விட்ரா பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி டைம் டெபாசிட்டோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து மேபி 1 இயர், 5 இயர், 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ டைம் டெபாசிட்டை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், இன்னொன்று வந்து ரெக்கரிங் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ்வலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையாக தான் இருக்கும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது வந்து நம்ம டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க. ஆஃப்டர் த மெச்சூரிட்டி பீரியட், அதாவது இந்த 5 இயர்ஸ், 2 இயர்ஸ், 10 இயர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இயர் எண்டில் வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 lakh போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த 1 lakh சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அது கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா என்னன்னா, இதே மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான், ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டுருவோம். பட் மந்த்லி நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரெக்கரிங் டெபாசிட்டாக வந்து ஒரு 1 lakh அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். மந்த்லி நம்ம அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10,000 போட்டுக்கிட்டே வரணும். ஸோ அது வந்து ரெக்கரிங் டெபாசிட்டோட அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம மந்த்லி அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் பேங்க்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதால நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. இந்த 4 டைப் ஆஃப் டெபாசிட்ஸையும் பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அந்த அக்செப்ட் பண்ண டெபாசிட்ஸ் மூலமாக பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா லோனை ப்ரொவைட் பண்ணணும். லைக் ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன், வெஹிக்கல் லோன், இந்த மாதிரி லோன்ஸ்லாம் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணோம். யாருக்கு ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கோ இல்லைனா பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்கோ இல்லை எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் தான் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.